நாங்கள் வெற்றி பெற்றவுடன் மாண்புமிகு பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் எங்களை அழைத்து சொன்னார், எப்படி பணியாற்ற வேண்டும், எப்படி மக்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி பொறுப்பில் வந்திருக்கிறது, கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நீங்கள் தவறாமல் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். என்னவென்று கேட்ட பொழுது அவர் சொன்னது, பரவலாக சொல்லுவார்கள், கேரள அரசியலை எடுத்துக்கொண்டால் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும். கேரளா காங்கிரஸை, கேரள மாநிலத்தை தங்கை என்று அழைப்பார்கள், தமிழ்நாட்டை அக்கா என்று அழைப்பார்கள். கேரளமும் தமிழ்நாடும் அக்காவும் தங்கை என்று அழைப்பது வழக்கம். கேரளா தங்கை என்றால் தமிழ்நாடு அக்கா. அதே போன்று தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் அண்ணனும் தம்பியை போலத்தான். ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தை தம்பி சுமப்பார், அண்ணன் சாய்ந்திருக்கிற பொழுது அண்ணன் சுமப்பார். ஒரு கட்டத்தில் எங்கள் அண்ணன் தமிழ்நாட்டை சுமப்பார். நாங்கள் சரிந்திருக்கிற பொழுது நீங்கள் சரியவில்லை, நீங்கள் சாய்ந்து கொள்ள தமிழ்நாடு என்கிற அண்ணன் துணையாக இருக்கிறான். சரிந்து இருக்கிறீர்கள் என்று ஒரு பொழுதும் புதுவையை நாங்கள் சொல்ல மாட்டோம். அவர்கள் எப்பொழுதும் நெஞ்சம் நிமிர், லஞ்சம் தவிர் என்று மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என் அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஸ்லோகனை போல புதுவை காங்கிரஸ் என்றுமே சரிந்து நின்றது கிடையாது, சாய்ந்து நின்றது கிடையாது. புதுவை காங்கிரஸ் தலை நிமிர்ந்து நெஞ்சம் நிமிர்த்தி நிற்பதுதான் புதுவையினுடைய அடையாளம். ஆக புதுவைக்கென்று ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது. அந்த ஐடென்டிட்டி தான் நீங்கள் தம்பியாக தலை நிமிர்ந்து நிற்கிற பொழுது அண்ணன் சற்று குறைவாக காணப்பட்டான். ஆனால் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிற நேரத்தில் அண்ணன் உங்களை தாங்கி பிடிக்கிற தமிழகமாக 2 அமைச்சர்கள் இன்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சி. இதைவிட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே கிடையாது. மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு வேண்டுமென்றால் புதுவை ஒரு புதியதாக இருக்கலாம், இல்லை புதுவை பல நேரங்களில் வந்ததாக இருக்கலாம். ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனுக்கு சொந்த ஊரே பாண்டிச்சேரி தான். பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலிருந்து, உயர்கல்வி படிக்கிற காலத்திலிருந்து, கல்லூரி காலத்தில் படிக்கிலிருந்து, தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு இடம் கிடைத்த காலத்திலிருந்து, தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜிலே படிக்கலாமா, பெரியார் கலைக்கல்லூரியிலே படிக்கலாம் என்ற காலத்திலிருந்து நான் புதுவையிலே இருந்தால் தினமும் கடலூரிலிருந்து பஸ்ஸிலே வரக்கூடியவன், சைக்கிளில் வரக்கூடியவன். அந்த காலங்களிலிருந்து வணக்கத்திற்குரிய வெங்கட சுப்பராம ரெட்டியார் அவர்கள், வெங்கட சுப்பாராவ் ரெட்டியார் அவர்களை பார்த்து பார்த்து ஓரமாக நின்று நின்று அரைக்கால் சட்டை போட்டு தனியாக நின்று பார்த்த சிறுவன் தான் இந்த விஸ்வநாதன். ஐயாவை பார்த்த நான் அதன் பிறகு வணக்கத்திற்குரிய ஃபாரூக் ஐயாவை பார்த்தேன். ஃபாரூக் ஐயாவை பார்த்து அதன் பிறகு புதுவை மாநில தலைவர் சண்முகம் ஐயாவை பார்த்து அதன் பிறகு எங்கள் ஐயா நாராயணசாமி ஐயாவை பார்த்து, சாதாரணமானவர் அல்ல, கல்லூரியை நாங்கள் எல்லாம் பல்கலைக்கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர். ஐயா பாராளுமன்ற துறையினுடைய அமைச்சர். இப்போ மாநில தலைவராக இருக்கிற மாணிக்கம் தாகூரும் நானும் பயப்படுகிற ஒரே அமைச்சர் யார் என்று சொன்னால் ஐயா நாராயணசாமி மட்டும்தான். பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் கையில் இருக்கிற பெரம்பை போல எல்லோருக்கும் அனுமதி கிடைக்கும், எல்லோருக்கும் பாராளுமன்றத்திலிருந்து விடுமுறை செல்லலாம், லீவ் எடுக்கலாம். ஆனால் 2 பேருக்கும் அனுமதியே கிடைக்காது. அது யார் என்றால் விஸ்வநாதனுக்கும் மாணிக்கம் தாகூருக்கும் மட்டும்தான். நாங்கள் ஐயாவை பார்த்தால் இவர் எந்த திசையில் இருக்கிறாரோ எதிர் திசையில ஓடிக்கொண்டேதான் நாங்கள் இருப்போம்.
ஆக அப்படிப்பட்ட காலத்திலே அவரோடு அரசியல் செய்த காலங்கள், அவர் பொதுச் செயலாளராக இருக்கிற காலத்தில் நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இவர் இருக்கிற அறையை சுத்தி சுத்தி வந்தது உண்டு ஒரு காலத்தில். ஆனால் காலத்தினுடைய பரிமாற்றங்கள், காலத்தினுடைய சுழற்சி, இன்று நீங்கள் அழைக்க, இன்று புதுவை எங்களை அழைக்க, இன்று புதுவை எங்களை வரவேற்க இளம் தலைமுறையை சேர்ந்த 2 அமைச்சர்கள் இங்க வந்து இருப்பதற்கே காலத்தில் இதைவிட மிகப்பெரிய வெற்றி என்பது எங்களுக்கு கிடைத்ததே கிடையாது. உண்மையிலே உங்களுக்கு புதுவை காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சார். இது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு இல்ல. நான் நினைச்சிருப்பேனா எம்எல்ஏ ஆக நினைச்சிருப்பேனா? இல்ல நான் அமைச்சர் ஆக நினைச்சிருப்பேனா? இல்ல புதுவைக்கு என்னை அழைத்து நீங்கள் பாராட்டு நடத்துவீர்கள் என்று கற்பனை செய்து பார்த்திருப்பேனா? இல்ல, கிடையாது. இதெல்லாம் காலம் தந்த கொடை, இதெல்லாம் காலம் தந்த பரிசு. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் கந்தசாமி அவர்களும், மாண்புமிகு தலைவர் அவர்கள் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும் சொன்னார்கள், நாடாளுமன்ற தேர்தலில் கடைசியாக அறிவிக்கப்பட்ட இந்தியாவினுடைய கடைசி 545வது வேட்பாளர் நான் தான். 2009 யூபிஏ 2 அரசாங்கத்தில் 545 நாடாளுமன்ற வேட்பாளர்களில் கடைசி நாள், கடைசி நிமிடம், தி லாஸ்ட் அவர் அறிவிக்கப்பட்ட 2 வேட்பாளர்கள். ஒன்னு நான், இன்னொன்னு மாணிக்கம் தாக். 2 பேரும் கடைசியாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள். அப்பொழுது எனக்கு கிடைத்த பிரச்சார நேரம் 11 நாட்கள். 11 நாட்களில் காஞ்சிபுரத்திலே நின்று காஞ்சிபுரத்திலே வெற்றி பெற்று வந்தோம். என் ராசி என்னமோ தெரியல, என்ன எப்ப பார்த்தாலும் காங்கிரஸ் கடைசி குதிரையா தான் பந்தயத்தில் விடுது. எல்லா குதிரையும் அவுத்து விட்டுருவாங்க, ஓடிடும் குதிரை முன்னாடி ஓடும். ஆனா அதுக்கு என்ன காரணம்னா, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, தேர்தலில் அந்த கள சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிற ஒரு அரசியல்வாதி நான். பந்தயத்தில் பல குதிரை ஓடினாலும் விஸ்வநாதன் பந்தய குதிரை, வெற்றி பெறுகிற குதிரை என்பதை நான் நிரூபித்திருக்கிறேன். மேலூரினுடைய கடைசி வேட்பாளர் என்ன தம்பி? கடைசி வேட்பாளர், கடைசி வேட்பாளர். எல்லோரும் பந்தயம் கட்டுகிறார்கள். விஸ்வநாதன் ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டார். விஸ்வநாதன் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெற மாட்டார். அந்த தொகுதியில என்ன இருக்கு? அவர் எப்படி போய் ஜெயிப்பார்? ஆனால் நான் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் குலசாமி யார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜரின் பேரை சொல்லி, தியாகச்சீலர் கக்கன் அவர்களின் பேரை சொல்லித்தான் நான் ஜெயிச்சேன். வேற ஒண்ணும் கிடையாது. வேற எதை சொல்லியும் ஜெயிக்கல, இதை சொல்லித்தான் ஜெயிச்சேன். 10 நாள் தான். பாராளுமன்றத்தினுடைய கடைசி வேட்பாளர், சட்டமன்றத்தினுடைய கடைசி வேட்பாளர். ஆனால் முதலில் அறிவிக்கப்பட்ட வெற்றி வேட்பாளர் விஸ்வநாதன் தான். தமிழ்நாட்டிலே எல்லா டிவிலையும் ஃபர்ஸ்ட் போட்டான் 12:30 மணிக்கு. மேலூரில் காங்கிரஸ் வெற்றி அப்படின்னு காங்கிரஸ்க்கு என்ன தோணிடுச்சுன்னா, ஆட்சியே நாம தாண்டா அமைக்க போறோம் அப்படி என்கிற எண்ணம் பரவலாக வந்தது. ஆனால் நாம் கூட்டணியில் இல்லை. ப்ரீபோல் அலைன்ஸில் நாம் திமுகவோடு கூட்டணியில் இருந்தோம். என்ன போஸ்ட் போல் அலைன்ஸில் நாம் யாரிடமும் கூட்டணி இல்லை. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி கேட்ட ஒரே ஒரு போன் காலில், ஒரு போன் கால், ஒரே ஒரு கால் மட்டும்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதி திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஒரே ஒரு கால் சொன்னார், நான் ஆதரவு தருகிறேன் என்று சொன்னார். அடுத்த கால் தலைவர் முதலமைச்சரிடம் வருகிறது, நீங்கள் தயவு செய்து காங்கிரஸ் பேரியக்கம் எங்கள் கூட்டணி அமைச்சரவையில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று கேட்டது. உலக வரலாற்றின் சரித்திரத்தை தமிழக அரசியலில் ஒரு போன் காலில் மாற்றி போட்டுவிட்டது. பல பேர் சொன்னார்கள், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அது என்ன மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் மட்டும் கூட்டாட்சி? யார் விதித்தது? யார் எழுதியது? எங்கே தயாரிக்கப்பட்டது? நடக்காது, முடியாது, சாத்தியமே கிடையாது. கூட்டணிக்கான வாய்ப்பு அறவே கிடையாது. அரசியல் கட்சிகள் பிதற்றுகிற அது ஒரு பொய் என்று சொன்னார்கள். திராவிட இயக்கங்களுக்கு கூட்டணி என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டால் ஒன்னு நான், ஒன்னு நான் திமுக, இன்னொன்னு நீ அண்ணா திமுக. நான் நீ என்ற அகம்பாவம் அழிந்து போய்விட்டது. இன்று நானும் இல்ல, நீயும் இல்லை.
அகம்பாவம் அழிந்து போய்விட்டது. நாம் கேட்டோம். நான் சொன்னேன் தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம், தலைவர்களுக்கு, புதுச்சேரியை சார்ந்த தலைவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், டெல்லியிலே நான் சொன்னேன், சென்னை விமான நிலையத்திலே நான் சொன்னேன். தலைவர் அழைத்து கேட்கிறார், நாம் தமிழக வெற்றி கழகத்தினோட கூட்டணிக்கு போனால் தமிழகத்தில் 10 அமைச்சர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது, தமிழகத்தில் ஒரு துணை முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏறத்தாழ 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் தமிழகத்தில் இடம் பிடிக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தினோடு கூட்டணி போகலாம் என்று சொன்ன பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த சில குள்ளநரிகள் குழிபறித்தார்கள். அந்த வாய்ப்பை இழந்தோம். அதே நேரத்தில் இன்னொரு கருத்தை சொன்னோம். என்ன கருத்து தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தோடு புதுவையில் கூட்டணி அமைத்தால் புதுவை காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய தலைமகனாக, பிதா மகனாக, மாணிக்க கல்லாக, மகுடமாக புதுவை காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும், தமிழக வெற்றி கழகத்தோடு நீங்கள் செல்லுங்கள் என்று கேட்டோம். அங்கேயும் குழிபறிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் காலத்தின் கட்டாயம் இன்று நாம் எல்லாம் ஒன்றை உணர்ந்திருக்கிறோம். என்ன உணர்ந்திருக்கிறோம் தெரியுமா? யார் யாரெல்லாம் குழிபறித்தார்களோ, யார் யாரெல்லாம் குள்ளநரிகள் வேடம் போட்டு நம் கூட்டத்தை கலைக்க நினைத்தார்களோ அவர்களெல்லாம் இன்று வெளியே நிற்கிறார்கள். கள்ளம் கவடம் இல்லாமல் நஞ்சு கலவாத தமிழ் பேசுகிற புதுவையும் தமிழும் இன்று தலை நிமிர்ந்து இருக்கிறது. முதல்வர் தளபதி விஜயின் பின்னாலே நாங்கள் அணிவகுத்து செல்ல எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள். ஆக இது ஒரு அற்புதமான நேரம். இதை விட ஒரு நல்ல நேரம் தமிழகத்திற்கு கிடைக்காது. மாண்புமிகு முதல்வர் சொன்னார், மாண்புமிகு தலைவர் சொன்னார், 1967க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்று. நான் அதை ஒரு சிலை மாற்றி சொல்லுகிறேன். 1952 தியாகச்சீலர் கக்கன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பெறுகிறார். 1957 தியாகச்சீலர் கக்கன் அவர்கள் மேலூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக வருகிறார். 1957க்கு பின்னால் ஏறத்தாழ 70 ஆண்டு காலம் கழித்து அதே மேலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த விஸ்வநாதன் கக்கனுக்கு பிறகு, இதான் பாயிண்ட், தியாகச்சீலர் கக்கனுக்கு பிறகு 70 வருஷம் கழிச்சு விஸ்வநாதன் அதே தொகுதியில் உங்கள் அன்பை பெற்றவன் மேலூர் சட்டமன்ற தொகுதியிலே நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன்னா அது ஒரு ஆச்சரியம். அண்ணா நான் எலெக்ஷனுக்கு போறேன், எலெக்ஷன்ல சொல்றாங்க உங்களை காரை வழிமறிப்பாங்க, உங்களை கிராமத்துக்குள்ள நுழைய விட மாட்டாங்க, அந்த பகுதி எல்லாம் மோசமான இடம், அந்த தேர்தலில் உங்களை நிற்க வைத்து விட்டார்களே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நண்பர்களே, தோழர்களே, உங்களுக்கு நான் ஒரு பணிவாக ஒரு செய்தி சொல்கிறேன். தியாகச்சீலர் கக்கன் அவர்களுக்கு எந்த அளவிற்கு உயர்ந்த பெயரும் புகழும் இருந்ததோ அந்த பெயரும் புகழை நான் கண்ணால் பார்த்தேன். எந்த மக்கள் வாழுகிற தெருவிலும், எந்த மக்கள் குடியிருக்கிற இடங்களிலும், எந்த மக்கள் வாழுகிற வீதிகளிலும் விஸ்வநாதன் வண்டி செல்லுகிற பொழுது கூடை கூடையாக பூக்களை வாரி இறைத்து வருக வருக வாழ்த்துக்கள் என்று சொல்லி அனைத்து சமுதாய மக்கள், ஒரு கம்யூனிட்டி இல்ல, கல்லர், அகமுடையர், தேவர், பிள்ளைமார், நாடார், முத்திரையர், முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒருமித்து நின்று காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வருகிறான். வன்முறையை தெரியாதவன், வழக்கு தொடுக்க தெரியாதவன், அதிகமாக பேச தெரியாதவன், லஞ்சம் வாங்க மாட்டான், ஊழல் செய்ய மாட்டான், கொலைகளத்துக்கு தயாராக மாட்டான், குள்ளநரி வேடம் போட மாட்டான், இவன் கக்கனின் வழிவந்தவன், பெருந்தலைவர் காமராஜரின் வழிவந்தவன் என்று என்னை செல்லுகிற இடமெல்லாம் என்னை வெளியேற்றி சென்றார்கள். என்னை கேட்டார்கள் எப்படி 10 நாள்ல ஜெயிச்சேன்னு. இதை விட மந்திரத்தை உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது. 2 மந்திரம் தான் நான் ஜெயிச்சதுக்கு. 2 மந்திரம் தான் ஜெயிச்சது. 1 எங்க பெருந்தலைவர் காமராஜ் ஐயா, இன்னொன்னு தியாகச்சீலர் கக்கன் ஐயா. இந்த பெயரை சொன்னேன், விஸ்வநாதன் சுலபமாக வெற்றி பெற்று. ஆக இவர்கள் நமது அடையாளங்கள். இப்பொழுது இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சாதாரண தலைவர்கள் அல்ல. என் தலைவர்களை நான் பார்த்து கேட்கிறேன். அருமை அண்ணன் பாலன் ஆகட்டும், அருமை அண்ணன் கந்தசாமி ஆகட்டும், அருமை அண்ணன்
வைத்திலிங்கம் ஐயாவாக இருக்கட்டும், அருமையா முதலமைச்சராக இருக்கட்டும், அருமையண்ணன் ஷாஜகானாக இருக்கட்டும், எல்லாரையும் பார்த்து கேட்கிற யாராவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இடம் பிடிக்க முடியுமா அல்லது ஆட்சியில் வர முடியுமா என்று யாராவது ஒருவர் கற்பனை செய்து பார்த்திருக்க முடியுமா? கற்பனைக்கு எட்டாத காரியத்தை செய்தவர்கள் 2 பேர். ஒன்று, நம் தலைவர் ராகுல் காந்தி உடனடியாக முடிவெடுத்தார். சாதுரியமான முடிவு. அந்த முடிவுதான் இன்று நாம் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமையிலே 2 அமைச்சர்களாக 2 பேர். அதான் சொன்னேன், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அது என்ன, மாநிலத்தில் மட்டும் நாங்க உங்களுக்கு பங்கு தரணும், மத்தியில மட்டும் நாங்க என்ன பங்கு தரணும், மாநிலத்தில் மட்டும் நீங்க பங்கு தர மாட்டேங்குது. என்ன கூட்டு இது? என்ன சாப்பாடு? இது என்ன ஊருகா? இது என்ன புடலங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அது இந்த விதியை எழுதியது யார்? அவர்கள் சொல்லுகிறார்கள், இது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை, திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம், இதுதான் திராவிட மாடல். எங்கே இருந்தது மாடல்? காங்கிரஸ் கட்சியினுடைய மாடல் மத்தியிலே உங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தருகிறது 2 முறை. உங்களால் பல நேரங்களில் ஆட்சியை இழக்க நேரிட்டது காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. காங்கிரஸ் இயக்கம் தியாக தலைவி அன்னை சோனியா காந்தியின் தலைமையிலே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தலைமையில் சிறு கூட மாசு மறுவில்லாத, கள்ளம் கவடம் இல்லாத தாய்ப்பாலை போல, பசும்பாலை போல என் தங்க தலைவி சோனியா காந்தியினுடைய ஆட்சி முறை இந்தியாவில் இருந்தது. எங்களை யாரும் குறை சொல்ல முடியாது. குறை சொல்வதற்கு காரணமானவர்களே நீங்கள் தானே. பத்திரிகைகள் எழுதுவதற்கு தீனி போட்டவர்களே நீங்க தானே. தொலைக்காட்சி ஊடகங்கள் விவாதங்கள் நடத்துவதற்கு சித்தாந்தத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் நீங்கள் தானே. உங்களால் தான் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். இன்று தலைவர் ராகுல் காந்தியை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவீர்கள். நாக்கில நரம்பில்லாத அரசியல்வாதிகள், நாக்கில நரம்பில்லாத அரசியல்வாதிகள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் மற்ற கதை கொண்டுகிறேன். நண்பர்களே, புதுவை மாநிலம் என்பது ஒரு தன்னாட்சி மிக்க மாநிலம். புதுவை என்பது சுயசார்பு மிக்க ஒரு மாநிலம். அண்ணன் அவர்களே, நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன், 1984. அண்ணன் அவர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 1984 ஆசிய ஜோதி அன்னை இந்திரா அவர்கள் சீக்கியர்களால் படுகொலை செய்யப்பட்டு மாண்டு போனார்கள். உலகமே அழுதது, உலக நாடுகள் அழுதது. உலக நாடு தலைவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார்கள். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர் மறைந்து போனார், சீக்கிய தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் என்று சென்னையை நோக்கி, ஏன் டெல்லியை நோக்கி உலக தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். அன்னை இந்திரா காந்தி அவர்கள், ஆசிய ஜோதி அன்னை இந்திரா அவர்கள் 1982 படுகொலை செய்துவிட்டார். காங்கிரஸ் 84 படுகொலை செய்யப்பட்டார். நாமெல்லாம் ஏங்கி நின்று கொண்டிருந்தோம். ஆனால் நண்பர்களே, தோழர்களே, உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், 1984 அன்னை இந்திரா காந்தியை பலி கொடுத்தோமே, பறிகொடுத்தோமே, நாம் ஆட்சிக்கா வந்தோம்? நாம் ஆட்சியிலே பங்கா கேட்டோம்? இல்லை. நாம் நினைத்திருந்தால் அந்த தியாகத்தை, அந்த மரணத்தை அரசியலாக்கி ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனால் செய்தோமா? இல்லை. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைப்பை ஏற்று முதலமைச்சராக ஏற்று பொறுப்பேற்பதற்கு நாம் துணையாக இருந்தோம். நாம் ஆட்சி கேட்கவில்லை, ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை. 1984 என்பது வரலாற்றில் முக்கியமான காலகட்டம். காங்கிரஸ் கட்சி 1991 1991 நம் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களை சொந்த மண்ணில் தமிழ் மண்ணில் தாயகத்தில் பறிகொடுத்தோம். விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட நம் தலைவர் மாண்டு போனார். உலகமே அழுதது. உலக தலைவர்கள் எல்லாம் டெல்லியை நோக்கி பறந்தார்கள். காங்கிரஸ் கட்சி 63 இடங்களில் தமிழகத்திலே வெற்றி பெற்றது. 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலே நாம் வெற்றி பெற்றோம். கேட்டோமா? ஆட்சி பொறுப்பை கேட்டோமா? ஆட்சியிலே பங்கு கேட்டோமா? ஆட்சியில் எங்களுக்கு பங்குதாரங்கள் என்று யாரிடமோது கேட்டோமா? இல்லை. 1984 ஆசிய ஜோதி அன்னை இந்திராவை பறிகொடுத்தோம். 1991 அருமை தலைவர் ராஜீவ் காந்தியை பறிகொடுத்தோம். அடுத்து 96 தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி 2ஆக பிளவுபட்டது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒருபுறம், காங்கிரஸ் கட்சி இன்னொருபுறம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் 39 சட்டமன்ற உறுப்பினர்கள்,
20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம் நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிற மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் வரலாற்றில் மிகப்பெரிய தலைவராக உயர்ந்த நாள் அது. உலகமே சொன்னது. ஆனால் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் என்ன முடிவெடுத்தால் தெரியுமா? நான் ஒரிஜினல் காங்கிரஸ்காரன், என் உடம்பில் ஓடுகிற ரத்தம் காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் காரனாக நான் என்னுடைய கடைசி காலத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த தலைவி அன்னை சோனியா காந்தியிடம் ஒப்படைத்து விட்டு தான் நான் சாவேனே தவிர நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னவர் இந்த வாசனை போல கேடுகட்ட நிலையில் இந்த காங்கிரஸ் கட்சி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாசனை ஆரம்பித்து வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி மாதிரி இல்லை. ஆக 1996 கலைஞர் முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி அமைச்சரவை கேட்டோமா? ஆட்சியிலே பங்கு கேட்டோமா? கூட்டணியிலே மந்திரி சபை கொடுத்தார்களா? ஆட்சியிலே நமக்கு பங்கு கொடுத்தார்களா? மாறாக இல்லையே. 96 காலகட்டம் வரலாற்றில் முக்கியமான காலகட்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்கள், மூப்பனார் அவர்களே நீங்கள் முதல்வர் என்று சொல்லுங்கள், நான் உங்களுக்காக பிரச்சாரத்திற்கு வருகிறேன் என்று சொன்னார். ரஜினிகாந்த் தமிழகம் முழுக்க சுற்றி வருகிறேன், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும் என்று சொன்னார். ஆட்சியிலே பங்கு கேட்டோமா? ஆட்சி வேண்டும் என்று கேட்டோமா? கூட்டணி மந்திரி சபை என்று கேட்டோமா? காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. 84, 91, 96, அடுத்து 2006. 2006 திமுக மைனாரிட்டி அரசு. நம்மிடம் ஏறத்தாழ 34 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ தலைவர்கள் சொன்னார்கள் கூட்டணி மந்திரி சபைக்கு கேளுங்கள் என்று. கலைஞர் சொன்னார், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. அப்பொழுதும் தவிர்க்கப்பட்டோம். ஆனால் நண்பர்களே, தோழர்களே, 91 பறிகொடுத்தது, 84 பறிகொடுத்தது, 2006 பறிகொடுத்தது, 1996 பறிகொடுத்தது, 2026 கேட்காமலே கிடைத்தது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற விவிலியத்தினுடைய பழமொழிகளுக்கு ஏற்ப தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஒரு புதிய இயக்கம் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் ஆரம்பிக்கிற பொழுது கூட்டணி மந்திரி சபைக்கு தயார் என்று சொன்னார் தளபதி விஜய் அவர்கள். ஆக இன்று புதுவையை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஏக்கமும் பெருமூச்சும் பெரிதாக விடுகிறது. என்னுடைய அன்பிற்குரிய தளபதிகள் முதலமைச்சராக இருப்பார்கள், என் அன்பிற்குரிய தலகர்த்தார்கள் அமைச்சராக இருப்பார்கள். விஸ்வநாதனும் ராஜேஷும் வர வேண்டிய வேலையே இல்லை. இது மரியாதை நிமித்தமாக வந்திருக்கிறோம். ஆனால் காலம் காலமாக தம்பியாக இருக்கிற உங்களை தான் கல்யாணத்திற்கு நாங்கள் அழைப்போம். தமிழ்நாட்டில் காலம் காலமாக தமிழக காங்கிரஸ் கட்சியில் தம்பியாக இருக்கிற அண்ணன்மார்கள் தான் உங்களை அழைத்திருக்கிறார்கள். அண்ணன் என்கிற பெரிய தமிழ்நாடு, தம்பி என்கிற குட்டி புதுச்சேரி. ஆனால் இன்றும் எனக்கு ஆசை இருக்கிறது. அண்ணன் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொன்னார், நாம் ஒரு புதிய அத்தியாயத்துக்கு செல்கிறோம், புதிய பாதையை தேர்வு செய்திருக்கிறோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகமும் புதுச்சேரியும் சேர்த்து 40 நாடாளுமன்ற தொகுதியையும் நாம் கைப்பற்ற வேண்டும். 40 நாடாளுமன்ற தொகுதியை நாம் கைப்பற்ற பொழுது புதுச்சேரியில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கையை நாம் உளமாற தாராளமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் என்பது முடிந்து விடுவதல்ல. அரசியல் என்பது நிராயுதபாணி அல்ல. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல், ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாமல், அரக்கால் சட்டையை போட்டுக்கொண்டு என் தகப்பனார் சைக்கிள் ஓட்டுகிற காலத்தில் பின்னால் உட்கார்வதற்கு கேரியர் வைத்தால் போலீஸ் பிடிப்பான். அந்த காலத்தில் ஞாபகம் இருக்காங்க? சைக்கிள்ல பின்னாடி கேரியர் வச்சா போலீஸ் பிடிப்பான். லைசன்ஸ் வேணும். தெரியுமா உங்களுக்கு? தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். டைனமோ லைட் வச்சா பிடிச்சிருவான் போலீஸ்காரன், டபுள் உட்கார்ந்தா பிடிச்சிருவான் போலீஸ்காரன். அந்த காலத்திலே என் தந்தையார் என்னை சைக்கிளிலே முன்னாரே உட்கார வச்சு தொடப்ப குச்சியில் காங்கிரஸ் கட்டி கொடியை கட்டி இந்திரா காந்தி முன்னால் கொண்டு போய் என்னை நிறுத்தினார். 1982 இளைய பெருமான் அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காலகட்டத்தில் 117 பேசி மிகப்பெரிய ஆளுமையினுடைய தலைமை பிறந்த ஊர் சிதம்பரம், கடலூர் மாவட்டம். அந்த மாவட்டத்தில் அரசியலில் பிறந்தவன் நான் நினைத்து கூட பார்க்கவில்லை அமைச்சராக என்று. ஆனால் கனவு மட்டும் கண்டுகொண்டேன். என் கனவு மட்டும் பசுமையாக இருந்தது. அந்த கனவு உங்களை பார்த்து ஐயா பெரியவரை பார்த்து, உங்களை பார்த்து, உங்க காரு கடலூருக்கு வருகிற பொழுது நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல கட்டடிச்சுட்டு உங்க காரை பார்த்துட்டா அரசியல்ல நாங்கெல்லாம் நிறைவு பெற்றுடும். அதுல எப்படி இருப்பீங்க தெரியுமா? ரோஜா பூ
வித்தியாசமா தக 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 தகன்னு வருவீங்க அந்த கார்ல. அந்த சின்ன வயசுல எப்படி இருப்பீங்க தெரியுமா நீங்க? உங்களை நான் பார்த்து பார்த்து அனுபவிச்சிருக்கிறேன். என்ன ஐயாவை பார்த்து, ஐயாவுடைய தந்தையாரை பார்த்து, அருமை அண்ணன் பெரிய பெரிய தலைவர்கள் ஃபரூக் ஐயாவை பார்த்த, சண்முகம் ஐயா பார்த்த காலம் எல்லாம் இந்த மாநில அரசியலில் வெற்றி கொடி நாட்டிய தலைவர்கள் உங்களை எல்லாம் பார்த்து பார்த்து தான் நான் கனவு கொண்டேன் என்பதுதான் உண்மை. உங்களை மாதிரி வரணும்னு ஆசை இருந்தது, உங்களை மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தது, உங்களை மாதிரியே உருவாகணும்னு ஆசை இருந்தது. காரணம் ஏன் தெரியுமா? பக்கத்து ஊருக்காரன் தானே. அந்த வாசனை, உங்க மேல படுற வாசனை கொஞ்சமாவது ஒட்டாதா என் மேல தினசரி கனவு கண்ட இளைஞன் தான் இன்று இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் அழைத்து எனக்கு பாராட்டு தெரிவித்து தந்திருக்கிறேன். என்னுடைய காலமெல்லாம் உங்களுக்கு நான் நன்றி. இது வரலாற்று சிறப்பு, இது எங்களுக்கு வரலாற்று சிறப்பு. அருமை நண்பர் கிரீஷ் சோடகர் சொன்னார், மறந்து விடாதே, தவறே செய்து விடாதே, முதலில் புதுவைக்கு நீ போக வேண்டும். நான் தான் சொன்னேன், சார் அந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் யாரும் நம்மை பார்க்க தமிழகத்திற்கு வரக்கூடாது. நான் தான் சொன்னேன், நோ, போகக்கூடாது, நாம் தான் புதுவைக்கு போக வேண்டும், அதுதான் மரபு என்று நான் கிரீஷ் சோடங்கர் அவர்களிடம் நான் சொன்னேன். ஆக நண்பர்களே, தோழர்களே, இது மிகவும் முக்கியமான நாள், வரலாற்று சிறப்பு மிக்க நாள். இந்த நாள் காங்கிரஸ் கட்சியினுடைய புதுவை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய நாள். 2 அமைச்சர்களை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். அருமை நண்பர் ராஜேஷ்குமார் அவர்கள் சொன்னார்கள், லஞ்சம் தவிர நெஞ்சில் நெஞ்சம் நிமிர். வரலாற்றில் நீங்கள் கொண்டு வந்தீங்கல்ல, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, பாப்பமா எதுக்கு போட்டின்னு. தமிழகத்தில் லஞ்சமே கிடையாதுங்க, லஞ்சமே கிடையாது. 60 நாள் நெருங்க போறோம். தமிழக முதலமைச்சருடைய பார்வையில பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். விசிபிளா எங்கெங்க தெரியுதோ அங்கேயும் லஞ்சம் கிடையாது, அன்விசிபிளா எங்கெங்க கீழே பாக்குறோமோ அங்கேயும் லஞ்சம் கிடையாது. சோ 2 தளங்களிலும் லஞ்சம் இல்லாத ஒரு மாநிலமாக உயர்ந்திருக்கிறது. நம் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், மாண்புமிகு முதலமைச்சர்களே, இதே காமராஜர் பாணி தான் இது. இந்த காமராஜர் பாணியை முதல்வர் அவர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணினால் ஒரு 40-50 ஆண்டுகள் நிச்சயமாக தமிழகம் திராவிட இயக்கங்களின் கையிலே போகாது என்பதை அழுத்தமாக சொன்னார்கள் காங்கிரஸ் கட்சி. ஆக எல்லா நிலைகளிலும் லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும், லஞ்சம் கொடுக்கப்படாது, வாங்கப்படாது என்கிற தீர்மானத்தை எடுத்துவிட்டோம். சரி, கதைக்கு வருகிறேன். நாங்க தான் உங்ககிட்ட குறை சொல்லி பழக்கம் உண்டு. அண்ணா எங்க ஊர்ல தலைவர் சரியில்லை, கொஞ்சம் நீங்க மத்தியஸ்தம் பண்ண வாங்கன்னு கூப்பிடுவோம். நாங்க கூப்பிடுறது உண்டு. நீங்க தான் வருவீங்க எங்க ஊர்ல மத்தியஸ்தம் பண்ண, நீங்க தான் வரணும் எங்க ஊர்ல தலைமை ஏற்க, நீங்க தான் வரணும் கல்யாணத்துக்கு, நீங்க தான் வரணும் காது குத்திக்கு, நீங்க தான் வரணும் எங்க ஊர்ல பேருக்கு. யாருங்க நீங்க தானே பொறுப்பேற்பீங்க, நீங்க தானே முதலமைச்சர், நீங்க தானே அமைச்சர். ஆக காலம் கடந்து விடவில்லை. ஒன்று உத்தரவாதத்தை இன்று நானும் மாண்புமிகு அமைச்சர் அன்பிற்குரிய நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களும் புதுவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களிடம் புதுவை காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு கோர் கமிட்டி 10 நபர்கள் கொண்ட குழுவோ அல்லது ஒரு 15 நபர்கள் கொண்ட குழுவோ, அந்த பெயரை நீங்கள் பரிசீலித்து கையில் கொடுத்தா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் சந்திப்புக்கு உடனடியாக ஏற்பாடை செய்கிற பொறுப்பை நாங்கள் we are the messenger. We should carry forward your petitions, your grievance. But Honorable Chief Minister only himself, he will be execute on your petitions. ஆக நாங்க மெசேஞ்சராக இருக்கிற 2 அனுமன், 2 ஆஞ்சநேயர்கள் புதுவையிலிருந்து தபாலை சுமந்து கொண்டு மாண்புமிகு முதல்வர் ராமபிரானிடம் இந்த கடிதத்தை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம், சித்தமாக இருக்கிறோம். இதான் டைட்டில் செய்தியோ எனக்கு தெரியல, பத்திரிகையில் தான் டைட்டில் செய்தியா வருமோ. 2 ஆஞ்சநேயர்கள் புதுவையிலிருந்து மனுவை எடுத்துக்கொண்டு ராமனிடம் கொடுக்க செல்லுகிறார்கள் என்பதுதான் தலைப்பு செய்தியோ ஷாஜகான் தெரியல எப்படி போட போறாங்கன்னு. பட் எனிகா, நான் நிறைவான பகுதிக்கு வருகிறேன். கேட்டிருக்கீங்க புதுவையினுடைய விமான நிலைய விரிவாக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் வருதான். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவரை கண்டிப்பாக நாளையே நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்களை உடனடியாக நாங்கள் அழைக்கிறோம். அவர்களோடு கலந்து பேசி இந்த லேண்ட் ரெவென்யூ மினிஸ்டர், ஐ திங்க் செங்கோட்டையன் அண்ணன் தான் நான் நினைக்கிறேன், அதனுடைய வருவாய்த்துறையினுடைய அமைச்சர் அந்த பகுதியில் இருக்கிறார். சோ நான் பேசுகிறேன், மிக விரைவாக இந்த எக்ஸ்பான்ஷன் ஏர்போர்ட் விரிவாக்கம் என்பது இப்ப ஹைதராபாத்ல இருந்து பிளைட் வருதா, பெங்களூர்ல இருந்து பிளைட் வருதா,
ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லேண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களை நானும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இம்மீடியட்டாக நீங்கள் கொடுத்தது எங்கள் தலைமையில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போய் விரைவில் அந்த புதுவை மாநிலத்தினுடைய விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்கிற ஒரு செய்தியை அடுத்து காவிரி படுகை. காவிரி டேம்ல இருந்து வருகிற தண்ணி அது கடைசியா வர வேண்டிய இடம் பாண்டிச்சேரி தான், அப்படிதானே? கடைசியா வர வேண்டிய எத்தனை டிஎம்சி தண்ணி வரணும் பாண்டிச்சேரிக்கு? 9 டிஎம்சி, 9 டிஎம்சி தண்ணீர், 7 டிஎம்சி தண்ணீர். அது நிறைவாக வரவில்லை. இன்னும் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல மேலூர்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. மேலூர்ல பாத்தீங்கன்னா அது இன்னும் பட்டாம்பட்டிக்கு வந்து சேரவே இல்லை, அங்க பிரச்சனை நிறைய இருக்குது. ஆனாலும் கூட சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணி திறந்துவிட வேண்டும், வீடூர் அணையிலிருந்து தண்ணி திறந்துவிட வேண்டும். இதையெல்லாம் நீர்ப்பாசனத்துறையினுடைய அமைச்சர் வேற யாரும் கிடையாது, நம்ம புஷி ஆனந்த் அண்ணன் தான், வேற யாரும் கிடையாது. ஏன் சார் மடியில வச்சுக்கிட்டு நாம ஏன் சார் வெளியில போய் அலையணும்? ஏன் சார் பணம் பாக்கெட்ல இருக்குது, நம்ம ஏன் தேடணும்? நம்ம அன்பிற்குரிய நண்பர் புஷி ஆனந்த் அவர்கள் தங்கமான மனுஷங்க, நாம் பார்த்த அரசியல்வாதிகள், டாப் கிளாஸ் பாலிட்டிஷியன். உண்மையிலே சொல்லுங்க, அன்பு காட்டுகிற, அரவணைக்கிற ஒரு முதல்வருக்கு, தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுக்கு நன்றி கடன் செலுத்துகிற ஒரு அற்புதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் நான் அரசியலிலே பார்த்த நிறைய பேருக்கு ஆள் மாறிவிடுவார்கள், மொழி மாறிவிடும், ஆள் எல்லாம் மாறிவிடுவார்கள். ஆனால் அன்பிற்குரிய நண்பர் புஷி ஆனந்த் அவர்கள் முதல்வரின் மீது வைத்திருக்கிற பற்றையும் பாங்கையும் பார்க்கிற பொழுது மிக உயர்வாக இருக்கிறார். அருமைக்குரிய நண்பர் புஷி ஆனந்த் அவர்களிடம், அவர்தான் அந்த பாசனத்துறை அமைச்சர், அவர்தான் நீர்வளத்துறை அமைச்சர், அவரிடம் கண்டிப்பாக இதை பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம். நீங்களும் ஒரு டெலிகேஷன் வாருங்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்களோடு ஒரு மீட்டிங் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதையும் நாம் தொடர்ந்து வீடூரில் இருந்து சாத்தனூரில் இருந்து தண்ணி திறந்து கடைமடை பகுதியான புதுவைக்கு வருவதற்கான வாய்ப்புகளை 2-3 பல்கலைக்கழகம் பாண்டிச்சேரியில இல்லாத மெடிக்கல் காலேஜ் கிடையாது. ஒரு 5 மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரியில தான் இருக்குது இல்லையா? சென்னையில 9, சென்னையில சீட்டு கிடைக்கலன்னா இம்மீடியட்டா பஸ் ஏற்றி வர்றது பாண்டிச்சேரிக்கு தான். சென்னையில வர்றவங்களுக்கு சீட்டு கிடைக்கல, உடனே பஸ் ஏறி தம்பி நீ கவலைப்படாத போ பாண்டிச்சேரிக்கு அனுப்புவோம். ஆனா இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், என்னோடு மாநில பல்கலைக்கழகம். ஆனால் தமிழகத்திலே ஒரு இந்திய அளவில் உலக நாடுகள் அங்கீகரிக்கப்படுகிற, உலக நாடுகளிலே இருக்கிற பிரபலமான பல்கலைக்கழகங்களை போன்று தமிழகத்திலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை தமிழக முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தை போல் அல்லாமல், என்ன சென்னை பல்கலைக்கழகத்தை போல் இல்லாமல், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை போல, பெரியார் மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தை இல்லாமல் ஒரு புதிய பல்கலைக்கழகம் தளபதி முதல்வர்கள் கொண்டு வர விரும்புகிறார். அந்த பல்கலைக்கழகம் வருகிற பொழுது இந்தியாவில் இருக்கிற பிரபலமான பல்கலைக்கழகங்களில் ஒரு பல்கலைக்கழகமா, குறிப்பாக நாலந்தா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது எங்கே? பீகார் மாநிலத்தில் கயாவில் என்று சொல்வார்கள். ஆனால் புத்த கயாவில் ஆரம்பிக்கப்பட்டதல்ல நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய அரிச்சுவடிய ஆதி மூலமே காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான். பேராசிரியர் தர்மபாலர் பேராசிரியராக இருந்து தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம் உருவான இடம் காஞ்சி தான். காஞ்சி பேரழகு என்று சொல்வார்கள். காஞ்சிபுரத்திலே தான் உலக நாடுகளிலே அழகான நகரம் காஞ்சி. அங்கேதான் ஒரு பல்கலைக்கழகம், ஒரு புதிய தொன்மை வாய்ந்த பல்கலைக்கழகம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் வருகிற பொழுது பாண்டிச்சேரியினுடைய மாணவர்களினுடைய கவனத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் தமிழகத்தில் வர இருக்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக். ஆக நண்பர்களே, தோழர்களே, ஏகப்பட்ட செய்திகளை என்னால் சொல்லியிருக்க கூடும் என்று நினைக்கிறேன். கடைசியாக விடுபட்டு இருக்கக்கூடியவைகள் எது என்று வேற என்னென்ன செய்தி நம்ம விடுபட்டு இருக்கிறோம்? திருச்செந்தூர் மந்திரி தான் பொறுப்பு, இந்த மந்திரி தான் பொறுப்பு. இவர் தானே சுற்றுலாத்துறை அமைச்சர். திருச்செந்தூரை உடனே செய்யலாம், உடனே இம்மீடியட்டா நான் பேசி முடிச்சோன்னே அதனுடைய உத்தரவாதத்தை நீங்க கொடுக்கணும். நீங்க மேடையில நீங்க என்ன செய்வீங்களே சரி, சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களே உடனே செஞ்சிருவாங்க. அதெல்லாம் யார் வீட்டு பிள்ளை? என்ன சாதாரண வீட்டு பிள்ளையா? பொன்னப்ப நாடாருடைய பேரங்க அந்த கையை தொட்டாலே நமக்கு பெருமை வந்துருங்க. சாதாரண குடும்பம் இல்ல. பொன்னப்ப நாடாரின் பேரன் நானும் அவரும் தனியாக பேசி விடுகிறோம். ஆட்சியில சொன்னாங்க அண்ணாச்சி. ஆனா நம்ம 2 பேரும் பொறுப்புல வந்த பிறகு தினமும் காசுக்கு அலையிற அண்ணாச்சி நான் 2 பேரும்
அண்ணா தென்னச்சு நம்ம அலைஞ்சு நிக்கிறமே, இதுக்கு என்ன பதில்? நான் கூட எம்பி ஆன உடனே ஒரு வாட்ச் கடைக்கு போனேன். ஒரு வாட்ச் வாங்கலாம்னு வாட்ச் கடைக்கு போனேன். போன உடனே அந்த வாட்ச் கடை பெரிய நிறுவனம். என் பிஏ சொன்னார், பெரிய நிறுவனத்துக்கு கூட்டு போயிட்டார் வாட்ச் கடைக்கு. எம்பி வராரு வாட்ச் கடைக்கு. வாட்ச் கடை முதலாளி எல்லாம் வெளியில வந்துட்டான். என்ன கூட்டுன்னு போய் உள்ள உட்கார வச்சான். உள்ள உட்கார வச்சு, சார் வாட்சை காட்டுங்க. எனக்கு அப்பவே தெரியும் ஏதோ கோளாறு நடக்க போகுதுன்ட்டு. முதல் வாட்சை எடுத்து வச்சான். 25 லட்சம் ரூபாய். இது அமீர் கான் கட்டுற வாட்ச்னு ஒண்ணு எடுத்து. உடனே எனக்கு கொஞ்சம் மேல கீழே வாங்க ஆரம்பிச்சிச்சு. உடனே என் பிஏவை போட்டுக்கிட்டேன். என்னப்பா 25 லட்சம் வாட்ச் எடுத்துருக்குது சார்? கொஞ்ச நேரம் பொருங்கிட்டு உள்ள போயிருந்தார். சார் இது சல்மான் கான் கட்டுற வாட்ச்னு 1 கோடி ரூபாய் வாட்ச் கொண்டு வந்து வச்சேன். அப்புறமா சார் இது ஹேமா மாலினி கட்டுற வாட்சி, இது அமிதாப் பச்சன் கட்டுற வாட்சி, இவங்க எல்லாம் வாங்குறது இந்த கடை தான், இங்கதான் வருவாங்கன்னாரு எங்க பிஏ கட்ட. எதுக்கு என்ன நீ கூட்டு வந்தீங்க? ஏயா சம்பந்தம் இல்லாம ஏன் என்ன கூட்டு வந்தேன்னு நான் கேட்டேன். அப்புறமா நான் என்ன பண்ணேன், அவரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. நான் என்ன சொன்னேன், கொஞ்ச நேரம் இருக்க என் ஒய்ஃப் கிட்ட பேசி வர வெளியில போயிட்டேன். அவர் கேட்டிருக்கிறாரு எதுக்கு அவர் வெளியில போறாரு. அதுக்கு எங்க பிஏ சொல்லியிருக்காரு, அவருடைய பட்ஜெட் 5000 இருந்து 6000 தான். நீங்க என்னங்க, நீங்க 1 கோடி ரூபாய் வாட்சியம், 30 லட்சம் வாட்சியம், 50 லட்சம் வாட்சியம் இருந்தாலும் எங்க இருந்தா வாங்க போறாரு அப்படின்னு. உடனே நான் வந்தோம் உள்ள. அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, 6000 ரூபாய் கொண்ட இந்த HMT வாட்ச் 2 வாட்சை கொண்டு வந்து வச்சு கிஃப்ட் பண்ணி, சார் இது நீங்க ஃப்ரீயா எடுத்துங்க. அதான் காங்கிரஸ்காரன். நான் என்ன சொன்னேன் தெரியுமா, எம்பியா இருக்கிற காலத்திலே? இல்லையா வேணாம், எனக்கு ஒரு வாட்ச் நான் காசு கொடுக்குறேன், என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி நீ வந்து போன் பே பண்ணா போதும், 6000 ரூபாய்க்கு ஒரு வாட்சை மட்டும் கொடுன்னு சொல்லி நாங்க வந்தோம். ஆனா இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒரு சத்திய பாதையை தேர்வெடுத்து விட்டோம். மிகப்பெரிய சத்திய பாதை. இந்த சோதனையான காலத்தில் நாங்கள் பொறுப்பேற்று இருக்கிறோம். சாதனை என்று தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர் சொன்னாலும் கூட, லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்கிற சோதனையான காலகட்டத்தில் நாங்கள் அமைச்சர். நாங்கள் நல்ல ஆட்சி நடத்த, நல்ல நிர்வாகத்தை கொடுக்க, என் அருமை தலைவன் ராகுல் காந்தி 2029 இந்திய நாட்டினுடைய பிரதமராக வர நாம் அனைவரும் சபதம் ஏற்போம். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அண்ணன் என்கிற அந்தஸ்தில் தம்பி என்கிற தனையனை கட்டி ஆற தழுவி அன்போடு பணி செய்ய காத்து கிடக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவர்களுக்கு நன்றி வணக்கம் செய்வோம்.